வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய் 1 கப், சின்ன வெங்காயம் ஒரு 5 எண்ணம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2-3 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நறுக்கின பச்சை மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க முழுசாக போடுறதுக்காக வேண்டி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. நறுக்கின தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி நறுக்கிய மீன் கூடல சேர்த்து இது அரைப்பை கூட்டி வைக்கலாம். அரைப்பை கூட்டிட்டு இது தேவையான நறுக்கிய தக்காளி, பச்சை மிளகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அடுப்பில் எடுத்து வச்சு கொதிக்க வச்சிட வேண்டியதான். தேவையான அளவு உப்பு கலந்துக்கோங்க. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இது வேகிற பதம்னா நல்லா கொதித்து அந்த நுரையெல்லாம் அடங்கி அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் நல்லா வெந்து வந்திருக்கிறதுக்கு அர்த்தம். மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டு நமக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இது மீன் குழம்பு இங்கே கன்னியாகுமரி மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.